கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாணவனுக்கு தெரிவித்து கொள்றோங்க. இன்றைக்கான தயவு செய்திக்கு நம்ம போலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெகேமியா வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? யூஸ்வலாக நெகேமியா பற்றி அவ்வளோவா நம்ம பேசுறது இல்லைங்க சப்ஜெக்ட். ஸோ இன்னைக்கு என்னன்னாக்கா, நெகேமியா இவர் யாரு, இவர்கிட்ட நம்ம என்ன குணங்களை கத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷங்க இவர். பழைய ஏற்பாடுல தேவன் இவரை ஒரு கருவியா யூஸ் பண்றாரு, ஒரு பாத்திரமா இவர் யூஸ் பண்றாரு. எதற்காகனாக்கா, எருசலேமின் அந்த ஒரு மதில் சுவரை இவர் கட்டுறாருங்க. என்ன மாதிரி வேலைனாக்கா, ரொம்ப கஷ்டமான வேலை. நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குதுங்க. இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணி அந்த வேலையை முடிக்கணும்னாக்கா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லைங்க. தேவன் மேல ரொம்ப ரொம்ப பக்தி இருக்குது இவருக்கு. அதனால முழு மூச்சா அதை செய்கிறாரு. ஸோ இன்னைக்கு இவர்கிட்ட ஒரு 10 குணங்களை நம்ம கத்துக்கலாங்க. அதுல ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இவர் அந்த ராஜா கிட்ட ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருக்கிறாரு. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதை எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, அதுக்கு சில அடையாளங்கள் இருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் அவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம்னாக்கா, அவர்கிட்ட இருந்த அந்த ஜெபம் செய்யற இதுங்க, ஊக்கமான ஜெபம் செய்யறாரு. எப்படி ஜெபம் பண்ணோன்றத இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாங்க. இவரோட ஜெபாலாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுங்க, இப்படிதான் ஜெபிக்கணும்ட்டு. சாதாரணமா ஏனோதானன்னு ஜெபிக்கல. ஜெபம் எப்படி பண்றாருனாக்கா, தேவன் அதை கேட்கணும், அந்த அளவுக்கு ஊக்கமாக ஜெபம் பண்றாரு. தன்மை தாமே தாழ்த்திக்கிறாருங்க. தேவனை ரொம்ப மேலாக உயர்த்துக்கிறார். வாசிக்கலாங்க. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5-6, 5-11 வரைக்கும் வருது. நான் மெதுவா அப்படியே படிச்சுட்டே வர்றேன். படிக்கும் போது உங்களுக்கு புரியும் அவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்ட்டு. சரிங்களா? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கின்ற மகத்துவம் பயங்கரமான தேவனே. பாத்தீங்களா? தேவனை எப்படி உயர்த்துறாருனாக்கா, வல்லமையான தேவனே, உங்க வார்த்தையை யாராவது அன்பு கூர்ந்தாக்கா அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. தேவனை ரொம்ப உயர்த்துறாருங்க. மகத்துவமான தேவன், ரொம்ப பயங்கரமான தேவன் நீர் அப்படின்ட்டு சொல்றாரு. நம்ம ஜெபங்களும் இதே மாதிரி தான் இருக்கணும். ப்ரேயர் ஸ்டார்டிங்ல எடுத்த உடனே நம்ம மனசுல என்ன இருக்குதோ அந்த ரிக்வெஸ்ட்ல போக கூடாதுங்க. தேவனை உயர்த்தணும். தேவன் மாதிரி பெரியவர் யாருமே கிடையாதுங்க. அவருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் தேவன். அவர் மாதிரி பரிசுத்தவான் யாருமே கிடையாதுங்க. அதனால தேவனை துதிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான வழி இந்த ப்ரேயருங்க. சில பேர் பயப்படுறாங்க, ப்ரேயர் பண்ண சொல்லிடுவாரோ பிரதர் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் பயப்படவே கூடாதுங்க. நம்மளை பத்தி பேசுறதுக்கு தான் நம்மளுக்கு வெக்கப்படணும். தேவனை பத்தி ஜெபிக்கிறதுக்கு, அவர் உயர்த்ததுக்கு, அதற்கு நம்ம ஏன் வெக்கப்படணுங்க? பாவிகளின் ஜெபத்தை தான் தேவன் ஃபர்ஸ்ட் கேட்கிறாருங்க, இல்லையா? சோ நான் எல்லாருமே பாவி தான், நான் கரெக்டான வழியில இல்லை, நான் எப்படி ஜெபம் பண்றது அப்படியெல்லாம் யோசிக்க கூடாதுங்க. பாவிகளின் ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறாரு. நம்ம ஜெபம் பண்றத ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா பண்ணி நினைச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வசனம், உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நான் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். பாத்தீங்களா? நாங்களும் எங்க வீட்டார் எல்லாருமே பாவிகள் தான் தேவன் என்றார். பாவம் செய்யாத யாருமே இல்லை. என்ன சொல்றாரு? தேவனை உயர்த்துறாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நாங்க எல்லாருமே ஏகமா பாவம் செய்திருக்கிறோம் உமக்கு விரோதமா. யாருமே நீதிமான் இல்லை தேவனே, எங்க ஜெபத்தை நீங்க கேளுங்க. இப்போ நாங்க மனம் திரும்பணும்னு நினைக்கிறோம், அதனால எங்க ஜெபத்தை நீங்க கேளுங்க. இப்படிதான் நம்ம ப்ரேயர் பண்ணணும். உங்களுக்கு விரோதமா நாங்க ஏராளமான பாவம் செய்திருக்கிறோம். டெய்லி பாவம் செய்யாத யாருமே இல்லைங்க இந்த குரூப்ல கூட. இப்போ இன்னைக்கு காத்தால கூட நம்ம ஏராளமான பாவம் செய்திருப்போம் இந்த நாள்ல. சரிங்களா? ஜெபம் பண்ணலன்னு வச்சுங்களேன், நம்ம அந்த நாள் போகாத மாதிரி தான் கணக்கு. டெய்லியே நம்ம பாவங்களை தேவன் இடத்துல அறிக்கை இடணும். அதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வழிதான் இந்த ஜெபம். அதுக்கு வெக்கமே படக்கூடாதுங்க. ஜெபம் செய்யற வெக்கப்படுற மனுஷன் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையவே முடியாது. ஜெபத்துல தான் நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். அடுத்த வசனம் 7-9 நான் வாசிக்கிறேங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாமல் போனோம். பாத்தீங்களா? நீங்க எவ்வளவோ எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க, இப்படித்தான் நடக்கணும்ட்டு. அதை நாங்க கரெக்டா ஃபாலோவே பண்ணல தேவனே, அப்படி நம்ம ஒத்துக்கணுங்க. சரிங்களா? டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எவ்வளவோ சத்தியங்கள் நீங்க கத்துக்கொத்திருக்கீங்க தேவனே, நாங்க அது கரெக்டா நடக்கல. ஆனாலும் எங்க கண்ணோக்கி பார்த்தரலும். நம்ம சொல்லனா கூட நம்ம மேல இருக்கமா தக்குறாரு, இல்லையா? ஆனா நம்ம சொல்லணும், எவ்வளவோ சத்திய கத்து கொடுத்துருக்கீங்க இவ்வளவு வருஷமா,
அது கரெக்டா நான் நடுக்கல தேவனே, இனிமேட்டு நாங்க நடுக்கணும், எனக்கு பலன் தாருங்க அப்படின்ட்டு நெகேமியா மாரி நம்ம ஜெபிக்கணும். அடுத்த வசனம், நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்கள் ஜாதிகளுக்குள்ளே சிறுமைப்படுத்துவேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். என்ன சொல்றாருனாக்கா, பாவத்தை நாங்க செய்தா தண்டிப்பீங்கன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதே மாதிரி நாங்க மனம் திரும்பினா எவ்வளவு தூரம் நாங்க போனாலும் உங்க இடத்துல நீங்க கூட்டிட்டு வருவீங்கன்னு வாக்குத்தத்தை நீங்க தந்திருக்கிறீங்க தேவனே, அதனால எங்க ஜெபங்களை கேளுன்றாரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லணும், பாவம் செய்தோம் தேவனே, ஆனா பாவிங்களின் ஜெபத்தை நீங்க கேட்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க தேவனே, அதனால நாங்க ஜெபிக்கிறோம், எங்க ஜெபத்தை நீங்க கேளுங்க, எங்க பாவத்தை நீங்க மன்னிங்க தேவனேன்ட்டு ரொம்ப உருக்கமா ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் இவர் ஜெபிக்கிறாரு. அதனாலதான் இந்த வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? நம்மளும் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிட்டு தான் இருக்கிறோங்க. ஏராளமான பாவத்தை நம்ம செய்வோம். எப்பெல்லாம் செய்யறோமோ இப்படி ஜெபம் பண்ணணும், அப்பதான் தொடர்ந்து நம்ம நடக்க முடியும் இல்லையா? தாவீது ராஜா கூட பாவம் செய்தாரு, அந்த பட்சிபாக்கு கிட்ட பாவம் செஞ்சாருங்க. தேவனை விட்டு தூரம் போலங்க அவரு. நீ மன்னிக்கிற வரைக்கும் உடத்துலன்ட்டு உட்காராருங்க அவரு. ரெட்டு ஊட்டிக்கிறாரு, சாம்பல் பூசிக்கிறாருங்க, மன்னிக்கிற வரைக்கும் உள்ள. அப்படிதான் நம்ம இருக்கணும் இல்லைங்களா? பாவம் செய்த பிறகு தேவனை விட்டு தூரம் போறது இல்லைங்க. எப்பெல்லாம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யறோமோ அப்பதான் தேவன் கிட்ட ரொம்ப கிட்ட வரணும். மன்னிச்சிடுங்க தேவனே, எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை. சரிங்களா? நீங்களே என்னை விட்டு போயிடுவீங்களான்ட்டு இயேசு கேட்கும் போது அந்த அப்போஸ்தலர் சொல்றாருங்க, உங்களை விட்டு எங்க போறது, நாங்க ஜீவனுக்கு ஏதுவான வசனம் உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை விட்டு எங்க போக முடியும்? பாவம் நம்ம செய்தாலும் அவரை விட்டு எங்கேயும் போக முடியாதுங்க, அவரோ விடுறதில்ல நம்மள. இதை மறக்க கூடாதுங்க. அடுத்த வசனம் 10:11, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானின் காரியத்தை கைகூட்டி வரப்பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்கும் பண்ணறிலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருந்தேன். என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறாருங்க. இந்த வேலை முடியணும்னாக்கா நீங்க இரக்கம் காட்டலன்னா முடியாது தேவனே, நீங்க தான் வழி நடத்தணும், நீங்க இல்லாம எங்களால செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. நம்மளும் அதே மாதிரி தாங்க. தேவனோட கிருபை இல்லாம இந்த வழியில யாருமே நடக்க முடியாது. இதை நம்ம மறந்துடவே கூடாது. நெகேமியா மாரி அந்த கேரக்டர் இருக்கணுங்க இல்லைங்களா? சத்தியம் நல்லா தெரிஞ்சிச்சு, அதனால நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஈஸியா ஓடி முடிச்சலாம், அப்படியெல்லாம் ஆகாதுங்க. தேவன் கிருபை இல்லாம ஒருத்தர் கூட ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுக்க முடியாது, வைக்கவே முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை நம்ம யாருமே மறக்க முடியாது. சரிங்களா? மறுத்து பேசவே முடியாதுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 4-5. சரிங்களா? எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுகிறதை கேட்டு அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை அவர்கள் தயல்மையில் திரும்பி அவர்களை சிறையிருப்பின் தேசத்திலே குறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக. கட்டுகிறவர்களுக்கு மனமடைவாக பேசினார்களே. பாத்தீங்களா? இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, நீங்க கட்டிடுவீங்களா அந்த வாளை, உங்களால முடியுமா அப்படின்ட்டு இவங்களை கேலி பண்றாருங்க. நீ கட்டுற அந்த வால்ல ஒரு நரி வந்தா கூட அந்த வால் கீழே வந்துடும் அப்படின்ட்டு ரொம்ப அவங்கள பரிகாசம் பண்றாருங்க. இன்னைக்கு நம்மளும் ஆவிக்கிற ஓட்டத்துல போயிட்டு இருக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மள கேவலமா பேசலாம். என்ன பைபிள்ன்றீங்க, ட்ரூத்ன்றீங்க, நீ பெரிய நீதிமானா? நீ நீ எவ்வளோ பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும், எவ்வளோ நாள் என்னென்ன வேலை நீ பண்ணிக்கிற, இன்னைக்கு நீ பைபிள் எடுத்துட்டு நீ நல்லவனாக நான் நம்பணுமா? நீ தேவனால நீ நடிக்கிறியான்ட்டு நம்மளை எவ்வளோ பேர் கேவலமா பேசலாங்க. என்ன பரலோகன்றீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போறோன்றீங்க, இந்த உலகத்துல இருக்கிற ஆசைலாம் விட்டுணுன்றீங்க, அதெல்லாம் சாத்தியமான்ட்டு கூட கேவலமா பேசலாம். ஏராளமான போராட்டங்கள் நம்ம லைஃப்ல வர்றாங்க. எதுக்குமே நம்ம மனம் முறிஞ்சு போகக்கூடாதுங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். எவ்வளோ பேர் எங்களை கேவலமா பேசுறாங்க தேவனே, ஆனாலும் நீங்க என்ன வழி நடத்துங்க, நீங்க பலன் கொடுத்தா இந்த ஓட்டத்தை ஓட முடிக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்ணணும், நெகேமியா மாதிரி. சரிங்களா? இதெல்லாம் வரும். என் நிமித்தம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்ட்டு தேவன் சொல்லுங்க. இயேசு என் நிமித்தம் நீங்க அவமானப்படுத்தப்படுவீங்கன்னு தான் சொன்னார். இதுதான் உண்மை. நெருங்கிய சொந்தத்தினாலே நம்மளுக்கு அவமானம் வரலாம்.
நம்ம சகோதர சகோதரினாலேயே நம்மளுக்கு அவமானம் வரலாங்க. சரிங்களா? கட்டின ஒய்ஃப்னால வரலாம், ஹஸ்பண்ட் மூலியமா கூட நம்மளுக்கு வந்து தடை வரலாம். ஆனா விட்டே கொடுக்க கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும். சரி, எல்லாத்துக்குமே ஜெபம் தான் வைக்கிறாருங்க. எல்லா காரியம் பண்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் அவர் செய்யற வேலை என்னன்னாக்கா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ட்டு அவர் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தவனே ஜெபம் பண்றாருங்க. ஜெபம் பண்ணாதான் அதுக்கு விட வரும். நானே எல்லாத்தையும் பாத்துக்குவேன், எனக்கு பலன் இருக்குது. நோ நோ நோ. ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணணும் தான் நம்ம பண்ண வேண்டிய காரியம். என்ன லைஃப்ல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ப்ரேயர். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க. நெகேமியா 4:9. நெகேமியா 4 chapter 9th verse. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களே வைத்தோம். பாத்தீங்களா? இரவும் பகலும் என்ன பண்றாரு? வாட்ச்மேன் வைக்கிறாருங்க. யாரும் வந்து அதை தடை பண்ணாத மாதிரி ஜெபம் பண்றாருங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறாருங்க. விட்டே கொடுக்கல ஜெபத்துல. அந்த காரியம் தொடக்கத்துல இருந்து முடிய வரைக்கும், சரிங்களா, கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணதுனால தான் அந்த ஒரு காரியம் வெற்றிகரமா முடிந்தது. ஒருவேளை ஜெபம் பண்ணாம சோம்பேறியா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதியிலேயே அதை வந்து விட்டுட்டு இருப்பாரு அவரு. ஜெபம் அந்த அளவுக்கு உறுதியா இருந்ததுனால தான் அந்த காரியத்தை வெற்றிகரமா அவங்க செய்தாங்க. நம்ம யாருமே வந்து பிரேயர்ல வண்டி சோம்பேறித்தனம் படவே கூடாதுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க. நெகேமியா 6:9. இது கூட அருமையான வசனம். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் இதுல இருக்குது. என்னன்னாக்கா, அந்த வேலை நடக்காதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயம்பொருத்தினார்கள். ஆதலால் தேவனே நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தருளும். என்ன சொல்றாங்க? அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இந்த வேலை அவங்க நடக்கக்கூடாதுன்ட்டு எங்க மேல ரொம்ப இது பண்றாருங்க, பயம் காட்டுறாங்க. நீங்க எங்க கைய பலன் தாருங்க தேவனே அப்படின்றாரு. எங்க கைய வந்து பலனா வைக்கிறது நீங்க தான் தேவனே. நீங்க எங்க கைய பலன் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த வேலை செஞ்சு முடிக்க முடியும்ன்றாருங்க. இதுதான் நம்மளுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ். ப்ரேயர் பண்ணும்போது தேவன்கிட்ட கேட்கணும். இவ்வளவு பேர் எங்களுக்கு விரோதமா கிளம்பி இருக்கிறாருங்க. இப்ப எவ்வளோ வந்துக்குது. ஆன்டி கன்வர்ஷன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு பில்லு. நாளைக்கு வந்து பைபிள் படிக்க கூடாதுன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு வந்து யாருமே கிறிஸ்டியனா இருக்கக்கூடாது, எல்லாருமே முன்னாடி நீங்க என்ன மதத்துல இருந்தீங்களோ அதுக்கே திரும்பி வரணும்னு கூட சொல்லலாம். தெரியாது. ஆனா நம்ம வந்து தேவனை எங்க கையை நீங்க பலப்படுத்துங்கன்ட்டு அவர்கிட்ட தான் அவங்க கேட்கணும். சரிங்களா? அவர் கண்டிப்பா பலப்படுத்துவார். நெகேமியா மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க. அவங்க எல்லாருமே எங்களுக்கு விரோதமா இருக்கிறாருங்க, நீங்க எங்க கையை பலப்படுத்துங்க தேவனே. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஜெபம். இன்னொரு வசனம் நெகேமியா 6:14 கூட ஜெபம் பண்றாரு பாருங்க. நெகேமியா 6:14. என் தேவனே, தோபேயாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளை தக்க நீங்க அவர்களையும் நோவாத்தியால் என்ற தீர்க்கதரிசியாலையும் எனக்கு பயம் உண்டாவது பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும். பாத்தீங்களா? பயம் காட்டுறதுக்காக தீர்க்கதரிசியெல்லாம் அனுப்புறாருங்க. உங்களால அது செய்ய முடியாது. நிறைய தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசிங்களா அனுப்பிச்சுக்கிறாருங்க. நீங்க அதால உங்களால முடியாது, விட்டுருங்க அந்த வேலையை வானான்ட்டு நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்புறாங்க. இந்த காலத்துல கூட நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் உலகத்துல இருக்கிறாருங்க. நம்ம சத்தியத்துக்கு மாறான விஷயங்களை போதிப்பாங்க. இந்த சத்தியத்துல நம்ம நடக்க முடியாத மாதிரி ஏராளமான விஷயங்களை செய்வாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு காலம் விட்டே கொடுக்க கூடாதுங்க. முழு மூச்சோட ஜெபம் செய்து இந்த வழியில நடந்துட்டே இருக்கணும். சரிங்களா? அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் காரியம் அவர்கிட்ட நம்ம கத்துக்கிறது ப்ரேயர் லைஃப். இப்போ கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? இன்றைக்கு தேவன் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்விங்க இது. நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ப்ரேயர் பண்றோமா? எல்லா காரியம் பண்றதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோமா? ஒரு நாள் கதையில வந்து உயிர் கொடுக்குறாருங்க தேவன். இன்னைக்கு முழிச்சுக்கிறோன்னா தேவனோட கிருபை இல்லாம நம்ம முழிச்சு இல்லைங்க. என்னைக்கோ நம்ம வந்து அழிஞ்சு போயிருப்போம். ஆனா இன்னைக்கு ப்ரேயர் எப்படி இருந்துச்சு நம்ம லைஃப்ல? மார்னிங் ஜெபம் பண்ணோமா? ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற்றணும்னாக்கா நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோமா? தேவனுக்கு நன்றி சொல்றோமா? தேவனை வந்து உயர்த்துறோமா நம்ம ஜெபத்துல அப்படின்ட்டு தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கேள்வி கேட்கிறாரு. நெகேமியா அதுல உறுதியா இருந்தாருங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றதுதான் கேள்வி. செகண்ட் பாயிண்ட் அவர்கிட்ட என்ன நம்ம கத்துக்கலாம்னாக்கா, ரொம்ப உறுதியான விசுவாசம் இருந்துச்சுங்க அவர்கிட்ட. ஸ்ட்ராங்கான ஃபேத். தேவன் வழி நடத்துவார், தேவன் எனக்கு பண்ணுவார், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு உறுதியான விசுவாசம். இந்த விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இப்ப என்னன்னாக்கா, ராஜா என்ன சொல்றாருனாக்கா, ஏன் கவலையாக்குற, ஏன் மூஞ்ச ரொம்ப இதாக்குது உனக்கு அப்படின்னு கேட்கிறாருங்க. ஏன் இவர் கவலையாக்குறாருனாக்கா, அந்த ஊர் அழிஞ்சிட்டுக்குது, எருசலேம் வாழெல்லாம் ஒஸ்ட்டுக்கிறாருங்க, ரொம்ப சோகமாக்குது. ராஜா என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் பண்றேன்ட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டுக்கிறாரு. இவர் நினைச்சிருந்தா ஓகே எனக்கு இதெல்லாம் வேணும் தேவனே அப்படின்ட்டு, சாரி ராஜாவேன்னு கேட்டு பண்ணியிருந்துக்கலாம். ஆனா ராஜா அப்படி சொன்ன மாத்திரத்திலே நெக்ஸ்ட் செகண்டே போய் ப்ரேயர் பண்றாருங்க.
அதுதான் தேவன் மேல அவருக்கு இருந்த விசுவாசம். அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, ராஜாவால முடியாது, என்னால முடியாது, என் கூட இருக்கிற வேலை ஆட்கள்னால இதை செய்ய முடியாது, ஆனா தேவன் பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படின்ட்டு அவருக்கு நல்லாவே தெரியுது. இது வந்து நெகமியா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நெகமியா 2:4ல, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, பாத்தீங்களா, உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு கேட்கிறாரு. உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் அதை தீர்த்து வைக்கிறேன் போது இமீடியட்டா போய் ப்ரேயர் தான் பண்றாருங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா, நினைச்சிருந்தா ராஜா கிட்ட ஒரு நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறாருங்க, அவர்கிட்ட கேட்டு அவர் பண்ணியிருந்துக்கலாம். ஆனா ஏன்னா அவர் மனசுல ஜெபம் பண்ணணும் ஃபர்ஸ்ட். தேவன் மேல எனக்கு விசுவாசம் இருக்குது, அவர் நினைச்சா இந்த வேலையை முடிப்பாருன்ட்டு. நம்ம லைஃப்ல எவ்வளோ வரலாங்க பிரச்சனை, சரிங்களா. தேவன் மேல விசுவாசம் இருக்கணும், ஸ்ட்ராங்கான விசுவாசம். என்னை அழைத்த தேவன் கடைசி வரைக்கும் நான் நடத்திட்டு போவாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, தேவன் என் கூட இருக்கிறாரு. ஒரு பாசிட்டிவான விஷயம் லைஃப்ல நடக்கலாம்னா கூட சரிங்க, நம்மளுக்கு ரொம்ப நிறைய கூட மறைத்தாலும் சரி, நம்மளுக்கு உடனே குறைவா போனாலுமே சரி, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தேவன் என்னை வழி நடத்துவார். அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த ஸ்ட்ராங்கான விசுவாசம் இவங்க கிட்ட இருக்குது, சரிங்களா. இன்னொரு வசனம், நெகமியா 2ஆம் அதிகாரம் 19-20. நெகமியா சாப்டர் 2 verse 19 and 20ல, ஒரேனியான் சன்பலாத்தும் அமோனியனான தோப்பியா என்னும் ஊழியக்காரனும் அரேபியனான கோஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரிகாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலங்கம் பண்ண போகிறீர்களா என்றார்கள். அதற்கு நான் மறைமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்கள் காரியத்தை கைகூட பண்ணுவார். அங்க வந்து பரிகாசம் பண்றாருங்க. நான் ராஜாக்கு விரோதமாவே இதை பண்ண ஆரம்பிக்கிறீங்களா நீங்க போது, எங்க தேவன் இதை செஞ்சு முடிக்குவாரு, நீனா சொல்றதுன்றாருங்க. யார் சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், என் தேவன் இதை செஞ்சு முடிக்குவாரு, அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த வேலை ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்றாரு. நம்மளுக்கும் அதே நம்பிக்கை இருக்கணும். இப்ப நம்ம இந்த ஆவிக்குற ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, யார் மேல இருக்கிற நம்பிக்கையில இப்ப பயின்கிறோம்? நம்ம சுயபலத்துல இல்லைங்க, தேவன் இதை செஞ்சு முடிக்குவாரு. சுயமா நம்ம கூட பரிசுத்தவான் ஆகவே முடியாது, தேவன் நம்மளை மாற்றுவார். சுயமா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுங்க, தேவன் செய்ய வைக்குவாருங்க, சரிங்களா. இதுதான் நம்மளுடைய விசுவாசமா இருக்கணும், சரிங்களா. நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கு வேறென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவளுடனே சொன்னான். பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன ஆகுது, நாங்க கட்டுறோம், தேவன் எங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு இதுல எந்த பங்குமே இல்லை, எதுவுமே கிடையாது, நீங்க போங்க உங்க வேலையை பார்த்துன்னுன்றாரு. நம்மளே ஏராளமானவர் இந்த மாதிரி சொல்லாங்க உலகத்துல, ஆனா நம்ம இந்த மாதிரி தான் ரிப்ளை பண்ணோம், தேவன் வழி நடத்துவாரு. உங்களுக்கு என்ன, எங்களுக்கு இந்த விசுவாசம் இருக்குது, நாங்க போறோம், எங்கள் தேவன் எங்களை கை விட மாட்டாரு. அந்த மாதிரி விசுவாசம் நம்மள்கிட்ட இருக்கணும். நெகமியா 4:14 கூட இருக்குதுங்க அவரோட விசுவாசத்தை பத்தி. நெகமியா 4:14 4:14ல, அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து, பாத்தீங்களா, அவங்களை எல்லாரையும் பார்த்து பயப்படாதீங்க, நம்ம இந்த வேலையை ஆரம்பிச்சுக்கிறோம், சிறப்பா இதை வந்து முடிப்போம், நீங்க அவங்கள பார்க்காதீங்க, யாரை பார்க்கணும் நீங்க அப்படின்னும் போது, நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து பாருங்க. அவர் பயங்கரமான தேவன், மகத்துவமான தேவன், அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரு இது செஞ்சு முடிக்குவாரு. நீ ஏன் அவரை பாக்குறீங்க? அவங்க பரிகாசம் பண்ணுவாங்க, கேவலமா பேசுவாங்க, இன்னும் என்னென்னவோ பண்றாங்க, நம்மளுக்கு கொலை முயற்சி கூட பண்றாரு, அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணாருங்க, அவங்கள கொலை செய்ய கூட திட்டமிடுறாருங்க, என்னென்னவோ ட்ரை பண்றாங்க, ஒண்ணுமே முடியல, சரிங்களா. நீ ஏன் அவரை பாக்குறீங்க? தேவனை பாரு, தேவன் வழியை நடத்துவார். இப்ப கோலியாத் வராருங்க எதிர்க்க. அப்ப தாவீது என்ன சொல்றாருனாக்கா, நீ வந்து ஈட்டிலையும் பட்டத்திலையும் என்கிட்ட வர, நான் வந்து யெகோவா நாமத்துல உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க போறாருங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விசுவாசம். உலகத்தார் எப்படி வேணா வரலாங்க, நம்ம யெகோவா நாமத்துல வரோம். இதுதான் நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம், சரிங்களா. உங்கள் சகோதரர்களையும் உங்கள் குமாரர்களையும் உங்கள் குமார்த்திக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் வீட்டுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். நீங்க அவங்களுக்காக வந்து பேஜார் பண்ணிக்காதீங்க, உங்க விசுவாசத்துக்காகவும் உங்க வீட்டுக்காரருக்காகவும் நீங்க யுத்தம் பண்ணுங்க, தேவன் இதை வாய்க்க செய்வாருன்றாருங்க. இதுதான் அவர்கிட்ட இருந்த அந்த மாபெரும் விசுவாசம், சரிங்களா. இப்போ கொஸ்டின் என்னன்னா, நம்ம கிட்ட எப்படி இருக்குது விசுவாசம்? ஏன்னா சின்ன ப்ராப்ளம் பண்ணாலும் விசுவாசத்தை விட்டு விலகி போற அந்த இது இருக்குதா? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் விசுவாசத்துல? இவ்வளவு பேர் பாக்குறோம், நெகமியா பாக்குறோம், ஆபிரகாம் பாக்குறோம், தானியேல் பாக்குறோம், அப்புறம் தாவீது ராஜா பாக்குறோம். நம்ம கிட்ட எப்படி இருக்குது விசுவாசம்ன்றது தான் ரொம்ப முக்கியமான
உறுதியாகிறோமா விசுவாசத்துல? சத்தியத்துக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆயிருக்கலாம், விசுவாசம் வளர்ந்துருக்குதா? மற்ற சகோதர சகோதரிமாருக்கு நம்ம வந்து ஒரு மாதிரியா இருக்கிறோமா விசுவாசத்துல? என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சகோதரி உறுதியா நிக்கிறாங்க, இந்த மாதிரி விசுவாசம் நம்ம கிட்ட இருக்குதுன்ட்டு மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்களா? இந்த சகோதரர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உறுதியாகிறாரு, ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட தேவன் மேல விசுவாசமாகிறாரு அப்படின்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி இருக்கணும் நம்மள்கிட்ட விசுவாசம். நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் தேவன் நம்மளை பார்த்து கேட்கிற கேள்வி. மூணாவது பாயிண்ட் என்னன்னா கரேஜ். அவர்கிட்ட இருந்த ரொம்ப பெரிய தைரியம். தைரியம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அந்த ராஜா வந்து அந்த இதை கட்டுறதுக்கு நிறைய பொருள் எல்லாம் கொடுத்தனுப்புறாரு. அந்த ஊர்ல இருந்து இங்க வரணும், எங்க மீடியா பர்ஷியால இருந்து ஜெருசலேமுக்கு வரணும்னா சாதாரணமான விஷயம் இல்லை. வர வழியில ஏராளமான கல்லர்கள் வரலாம், உயிருக்கு ஆபத்து இருக்குது, தைரியமா வராரு. காரணம் என்ன? தேவன் அங்க கொடுக்குறாருன்ற அந்த தைரியம் தாங்க. சரிங்களா? அப்புறம் இந்த இதை கட்ட ஆரம்பிக்கும் போது உயிருக்கு ஆபத்து மெட்டுறாங்க. சரிங்களா? மெட்டுறாருங்க, அது வேற இருக்குது. ஆனா எல்லாத்திலையும் தைரியமா நிக்கிறாருங்க இந்த மனுஷன். ரொம்ப தைரியம் இருக்குது. நம்ம தேவனோட மனுஷன் தேவனுக்கு பயந்தா வேற யாருக்குமே பயப்பட தேவையில்லை இந்த உலகத்துல. தேவனுக்கு ஒருத்தருக்கு பயந்தா போதுங்க, வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? நம்ம உயிரெடுக்கலாம், அவ்வளவுதான் அவரால் பண்ண முடிஞ்சது. சரிங்களா? பரலோகத்து ராஜ்யத்துக்கு கொண்டு போக தடுக்க முடியவே முடியாது யாராலையும். இந்த உலகத்தார் என்ன பண்ண முடியும்னாக்கா மேக்சிமம் உயிரெடுக்கலாம், அவ்வளவுதான். நம்ம கிட்ட இருந்து வேற எதுவும் பண்ண முடியாது. தேவன் அதுக்கும் யாரும் நம்ம மேல கை வைக்கிறதுக்கு அவ்வளவு ஈஸியா விடுறது இல்லைங்க. இதையும் நம்ம மறக்க முடியாது. நெகமியா 6ஆம் அதிகாரம் 10-11. சரிங்களா? மெஹத்தபேல் குமரனாகிய தோலாவியின் மகன் செமையா தன் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவரிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலேயே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைப்பும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை இல்லை என்றான். பாத்தீங்களா என்ன சொல்றாருனாக்கா, ஒருத்தர் வராருங்க, சும்மா மெட்டுறாரு, உன்னை சாவடிக்கு வருவாங்க இன்னைக்கு நைட்டு, நீ வந்து ஆலயத்துல போயிட்டு டோர் லாக் பண்ணி வச்சுக்கோ, அப்போ யாரும் வந்து உன்னை அடிக்க முடியாது, நீ வந்து உஷாராக்கலான்ட்டு. அதுக்கு என்ன சொல்றாருன்னா இவரு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் பயப்படணுமா அவங்கள பார்த்து? என் தேவன் என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? என்ன போல தேவனோட மனுஷன், அவனுக்கு நான் ஏன் பயப்படணும்னு சொல்லிட்டு நான் உள்ளெல்லாம் போய் பயப்பட மாட்டேன். நான் ஏன் அவங்களுக்கு பயப்படணும்? என்ன பண்ண முடியும் அவங்களால? மேக்சிமம் என்ன பண்றாங்களோ பண்ணட்டும், நான் இந்த வேலையை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன்றாருங்க. இது காட் வந்து அவங்களுக்கு கொடுத்த டெஸ்ட். சரிங்களா? இது அவரை காப்பாற்றணுன்ட்டு அவர் அந்த ஆள் வந்து சொல்லல. இவர் வந்து நிஜமாவே தேவனுக்கு பயந்து இருக்கிறாரா இல்லையான்ட்டு ஒரு டெஸ்ட் இங்க வைக்கிறாங்க அவருக்கு. அதுல அவர் ஜெயிக்கிறாருங்க. நான் யாருக்கும் பயப்படுறது இல்லை. சரிங்களா? அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டோம், நானும் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு உறுதியா நிக்கிறாரு. இன்னொரு வசனம் என்னன்னாக்கா, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 7-9. அங்க கூட அவரோட தைரியத்தை பத்தி நம்ம பாக்குறோங்க. எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலேசியாப் தொப்பாவுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனம் மடிவாகி தொப்பாவின் வீட்டு தட்டுமுட்டுகள் எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கு ஆலய பணி முட்டுகளையும் காணிக்கைகளையும் சமர்ப்பணம் பண்ணியும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். என்ன பண்றாருனாக்கா, ஆலயத்துக்குள்ள போறாருங்க. ஆலயத்துக்குள்ள போகும்போது என்ன பாக்குறாரு, அந்த ஊர்ல இருந்த இவங்களுக்கு விரோதமா இருந்த ஆளுங்களுக்கு ஆலயத்துக்குள்ள அங்கங்க ரூம் வச்சுட்டுக்கிறாருங்க. தொபையான்ற ஒரு ஆளுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டுக்கிறாருங்க. இவர் யாரு? இவர் வந்து ஆலயத்துக்குள்ள இருக்கிறாருன்ட்டு அவரோட சாமானத்தை வெளியாச்சுறாருங்க. அஷ்டு ஆலயத்தை சுத்திகரிங்க. இவர் யாரு உள்ள இருக்கிறதுக்கு? இது லேவிங்க இருக்கிற இடம், இங்க வந்துட்டு இவங்க சம்மந்தம் இல்லாம இவங்க எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தூக்கி வெளியே போடுறாருங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது. இயேசு கிறிஸ்துக்கும் அதே தைரியம் இருந்துச்சு இல்லையா? ஆலயத்துல வியாபாரம் பண்ணும்போது ரொம்ப கோவம் வந்துச்சுங்க அவருக்கு. எல்லாத்தையும் எடுத்து விசிறடிக்கிறாரு. ஜெப வீடா இருக்கிற எங்க அப்பாவோட ஆலயத்தை இந்த மாதிரி பண்றீங்களா நீங்க வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, கோவமே படல அவரு. தேவாலயத்தை எப்படி கெடுக்கும் போது தான் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுங்க. சரிங்களா? சோ தேவனுடைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணுங்க தைரியம். சரிங்களா? தைரியம் எப்படி இருக்கணும்னாக்கா, உலகமே எந்த வழியில நான் போட்டோம், நான் தேவனோட வழியில உறுதியா நிக்குவேன் அப்படின்ற தைரியம், கரேஜ் எல்லாருக்கும் இருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் நம்ம பாக்குறோம். இப்ப நெகேமியாட்ட அந்த மாதிரி தைரியம் இருந்துச்சு. நம்ம கிட்ட எப்படி இருக்குது தைரியம்?
சரிங்களா? யாராவது நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி நீங்க சத்தியெல்லாம் இனிமேல் பேசக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு பயம் காமிச்சா எப்படி நடந்துக்குவோம் நம்ம? சர்ச்சுக்கே இனிமேல் போகக்கூடாதுன்னு ரூல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம் நம்ம அந்த சுச்சுவேஷன்ல? இப்படியெல்லாம் வரவங்க நாளைக்கு சொல்ல முடியாது எப்படி இருக்கும்ட்டு. அப்போ உண்மையே நம்ம வந்து ஆதி காலத்து சபை மாரி இருக்கிறோமான்ட்டு. இப்ப நீங்க ஆதி காலத்து சபை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிடைச்சல் இருந்துச்சுங்க. யாரு? அப்போஸ்தலர் பவுல் மூலமாவே ரொம்ப அவங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஆனாலும் உறுதியா நிக்கிறாங்க. சபை வந்து கம்மியாயிடும்னு பார்த்தாங்க ஜனத்தொகை, ஆனா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு. அவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், அவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சபை வந்து வளர்ந்துனே இருந்துச்சே தவிர குறையவே இல்லை. காரணம் அவங்களுக்கு தேவன் மேல இருந்த அந்த இது பக்தி வைராக்கியம், தைரியம். தேவன் பார்த்துக்குவாரு, என்னத்தான் நடக்குது பார்த்துக்கலாம். தேவனுக்காக கஷ்டப்படுறதுல ரொம்ப வேற சந்தோஷப்படுறாங்க. இயேசுக்காக நான் அடி வாங்கிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷன்றாரு அவரு. அப்போஸ்தலர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கணுங்க நம்மளோட கேரக்டர். அடுத்து அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா விடாமுயற்சி, டெலிஜென்ஸ். ஒரு காரியத்தை தொடங்கிட்டோம், என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டினியூஸா போயினே தான் இருக்கணுங்க. பாவங்கள் செய்வோம், கண்டிப்பா வந்து பாவங்கள் வரும். இந்த மாம்சம் இருக்கிற வரைக்கும் பாவ சிந்தை நம்மளுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே அது இருக்குது. அவ்வளவு ஈஸியா அதை வந்து விட முடியாது. ஆனா தேவனுக்குள்ள நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னாக்கா அந்த பாவத்தை வந்து விடலாங்க. சரிங்களா? தேவன் வழி நடத்துவார். ஆனால் சத்தியத்துல நடக்கிற அந்த விஷயத்த வண்டி ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். சரிங்களா? இவர் எப்படி இருந்தாருன்னு பார்ப்போம். நெகமியா 4ஆம் அதிகாரம் 21 இருந்து 23. நெகமியா 4th chapter 21 to 23. இப்படியே நாங்கள் வேலை கொண்டிருந்தோம். அவர்களில் பாதி பேர் கிழக்கு விளக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்கள் காணும் மட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். அதிகாலத்திலே நான் ஜனங்களை பார்த்து, இரமாறு நமக்கு காவலுக்கும் பகல்மாறு வேலைக்கு உதவ அவரவர் தங்கள் வேலைக்காரர்கள் கூட எருசலேமிலே இரத்த தடங்களோடு என்று சொல்லி, நானெங்கிலும் நான் என் சகோதரராகிலும் என் வேலைக்காரராகிலும் என்னை பின்பற்றி காவல் காக்கிற சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை களைத்து போடாதிருந்தோம். அவர்களும் ஆயுதமும் தண்ணீரும் இருந்தது. பாத்தீங்களா? என்ன பண்றாருனாக்கா நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் மாத்தி மாத்தி வேலை பண்றாருங்க. இந்த வேலை எப்படின்னா ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நைட் டைம்ல டியூட்டிக்கு சில பேரை வைக்கிறாங்க, சில பேர் டே ஷிஃப்ட்ல வைக்கிறாங்க, சில பேர் கண்டினியூஸா வேலை பண்றாருங்க. போட்டுக்கிற ட்ரெஸ் கூட கழட்டாம வேலை செஞ்சுங்கிறாரு. அந்த ட்ரெஸ் அழுக்காயிட்டு ரொம்ப கெலிஜாயின மொத்தம் அதை வாஷ் பண்ணிட்டு திருப்பி போடுறாங்க. அது வரைக்கும் வந்து கண்டினியூஸா அதை வேலை பண்ணிட்டே இருக்கிறாருங்க. இந்த வேலையை எப்படின்னா முடிக்கணும். சரிங்களா? நம்ம இந்த ஆவிக்கிற ஓட்டத்துல எப்படி இருக்கிறோன்றது ஒரு கேள்வி. சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம், நெகமியா 6ஆம் அதிகாரம் 3 அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையிட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கட போனேன் என்று சொன்னேன். அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள். நானும் இந்த பிரகாரமாக அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். இப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா அவர் வேலை பண்ணிட்டே இருக்கிறாரு. சில குரூப் என்ன பண்றாங்க, என்கிட்ட பேசவா, நீ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ட்டு எப்படின்னா அவரை வந்து அந்த வேலை செய்யாதபடி தடுக்கலான்ட்டு 4 டைம் அவருக்கு ஆள் சொல்லி அனுப்புறாங்க. இந்த இடத்துக்கு வா, உன்கிட்ட பேசணும், எப்படின்னா அந்த வேலை ஸ்டாப் பண்ணணும்ட்டு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருனாக்கா, இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ற, நான் என்னத்துக்கு அங்க வரணும்? ஸோ இதை ஆவிக்குரிய விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல போயிட்டு இருக்கிறோம், நம்மள நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம தொடர்ந்து நடக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க வேலை செய்யற இடத்துல கூட நம்ம இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வராங்க. சரிங்களா? இதை எப்படியாவது போக விடாத தடுக்கிறதா சாத்தானோட வேலை. சரிங்களா? அப்போ இவர் நெகமியா சொல்ற மாதிரி, நான் பண்றது பெரிய வேலை, அந்த வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், என்னோட வேலை அது இல்லை, நீங்க வேணா அதை பண்ணுங்க, நான் அதெல்லாம் ஈடுபட முடியாது, நீ வேணா பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பதில் சொல்லணும். நெகமியாட்ட அந்த கேரக்டர் இருந்துச்சு, விடாமுயற்சி. சரிங்களா? ஒரு இடத்துல கூட வந்து அவர் உலகத்தார் மாதிரி நடக்கல. ஸ்டார்ட் பண்ணாங்க, எண்டு வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஒரே ஏம் தான், இது எப்படியாவது முடிக்கணும். மற்ற விஷயத்துல எல்லாம் மைண்ட் இல்லை அவங்களுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்குற இன்னொரு வசனம், நெகமியா 4:17. அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை பெற்று இருக்கிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் தரித்திருந்தார்கள். இப்ப எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கையில வந்து ஆயுதம் இருக்குது,
இன்னொரு கையில வந்து பூசுற வேலை பண்றாங்க, வேலை கட்டுற வேலை பண்றாங்க. இது ஆவிக்குரிய அடையாளமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இப்போ நம்ம பண்ற ஒரு வேலை, நம்ம ஒரு ஆலயமா ஆவிக்குரிய ஓட்டத்துல போயிட்டு இருக்கிறோங்க. இந்த கத்தி எதை குறிக்குதுனாக்கா தேவனுடைய வசனம். இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து போனோம்னாக்கா, ஒரு கையில பைபிள் இல்லைன்னா நம்மளால நம்மளுக்கு பாதியே கிடையாதுங்க. சரியான வழி தேவன் அதுல தான் நம்மளுக்கு காட்டுவார். ஒரு கையில வேலை, ஒரு கையில பைபிள். சரிங்களா? ரெண்டுமே நம்மளுக்கு இருக்கணும். தேவனோட வசனமும் ஒரு பக்கம் இருக்கணும், நம்ம செய்யற வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். வசனத்தின் மூலியமா தான் தேவன் நம்மளுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாருங்க, வழி காமிச்சிட்டே இருப்பாரு, வெளிச்சத்தை காட்டுவார், இந்த வழியில நீ போ அப்படின்ட்டு. எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகுதோ வசனத்தின் மூலியமா தான் தேவன் நம்மளுக்கு கம்ஃபர்ட் பண்றாரு. நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். யாரும் உனக்கு என்ன பண்ண முடியும்? நான் உன் கூட இருக்கிறேன், நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன் உன். நீ எதுவுமே கவலைப்படாத, நான் தான் இவ்வளவு வருஷமா உன்னை வழி நடத்துறேன். உன்னை உலகத்துக்கு தோட்டத்துக்கு முன்பாகவே நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போப்பான்ட்டு சொல்லுவார் தேவன். சரிங்களா? ஒரு கையில வசனம், இன்னொரு கையில வந்து வேலை. இது ரெண்டுமே நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? அதுதான் ஆவிக்குரிய அடையாளம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு உஷாரா விடாமுயற்சியோட இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல. சரிங்களா? நிறைய பேர் சீனியர் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 10-15 வருஷம் சத்தியத்துக்கு வந்து எந்த அளவுக்கு உஷாரா இருக்கிறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாவ பழக்கங்களை விட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு டைம் வந்து தேவனுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? எந்த அளவுக்கு சத்தியத்தை இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க இன்னைக்கு உட்காந்து. அதான் தேவன் நம்மளுக்கு வந்து சொல்றாரு இன்னைக்கு. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னாக்கா, சமரசமே பண்ணலங்க, அன்காம்ப்ரமைசிங். ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸே பண்ணல, ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸே பண்ணல, விட்டே கொடுக்கல எதுக்குமே. சரிங்களா? அவர் நிறைய ஆஃபர் எல்லாம் வந்துச்சு, விட்டே கொடுக்கல. நான் இப்படிதான் இருக்குவேன், சத்தியத்துக்காக உறுதியா நிக்கணுங்க. சரிங்களா? அது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 10-11. நெகேமியா சாப்டர் 10 verse 11, சாரி 13, 10 and 11. பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படுவதிலையும் பணிவிடை செய்கிற லேவியருக்கும் பாடகருக்கும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களும் ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோடே வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு போவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையில் அவர்களை வைத்தேன். இப்ப என்ன ஆகுதுனாக்கா, ஆலயத்துக்குள்ள போறாருங்க. அப்ப லேவியர்களுக்கு கரெக்டான போர்ஷன்ஸ் கொடுக்காம விட்டுருக்கிறாருங்க. அதனால இந்த லேவிங்க என்ன பண்ணிட்டுக்கிறாருங்க, அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டுக்கிறாங்க, சொந்த நிலத்துக்கே போயிட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருனாக்கா, தேவனுடைய ஆலயத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது, அவங்களுக்கு கரெக்டான இது போனன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு, உன்னோட வேலை என்ன, ஆசாரிய ஊழியத்தான உன்னோட வேலை, நீ கரெக்டா பண்ணு, உனக்கு என்ன சேரணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அந்த ஊழியை கண்டினியூ பண்றதுக்கு இவர் வந்து ஆயுதம் பண்றாருங்க. சரிங்களா? விட்டு கொடுக்கல, எந்த காரியத்துக்குமே விட்டு கொடுக்கலங்க. நம்ம சபையில கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாக்கா சொல்லணும். சரிங்களா? ஸோ காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க, எந்த விஷயத்துக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு வசனம் பார்க்கலாம், நெகேமியா 13, 16, 17. சரிங்களா? நெகேமியா 13, 16 and 17ல, மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வினாலேயே யூதா புத்திரரும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில திரியரையும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓவியனாலே பரிசுத்த குறைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன அப்படின்ட்டு கேட்கிறாருங்க. என்ன சொல்றாருனாக்கா, ஓய்வு நாள்ல ஆலயத்துல வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க எல்லாரும். இந்த மாதிரி எப்படி நீங்க பண்ணலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்கிறாருங்க. இப்ப நம்ம சபையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, சகோதர சகோதரி, ஒரு தவறுல இருக்கிறாரு ஒரு சகோதரன், குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாதுங்க. ஏன் இந்த மாதிரி பண்ற பிரதர், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அதை நீங்க விடணும், விடுறது கஷ்டம்தான், ஆனா தேவன் கண்டிப்பா உங்களை வழி நடத்துவாரு, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பிரதர்ன்ட்டு சொல்லணுங்க. ஒரு பிரதர் ரொம்ப போய் பேசினே இருக்கிறார் கண்டினியூஸா, ஏமாத்திர புத்திக்குது, பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாதுங்க, சொல்லணும், அவருக்கு போய் புத்தி சொல்லணும். அதுக்குதான் சத்தியா கொடுத்துருக்காருங்க நம்மளுக்கு. பார்த்துட்டு அப்படியே சும்மா இருக்கிறதுக்காக இல்லை. பசங்க சரியா கடவுள் விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டலனாக்கா பயம் காட்டணுங்க, அடிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது மக, தேவன் நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறாரு, அவருக்கு தான் பயப்படணும், நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, அப்பதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்குவாருன்னு சொல்லிட்டு பசங்களை வந்து பயம் காட்டி வளர்க்கணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்காக இல்லை. சபையில வந்து எல்லாருக்கும் சொல்லலாங்க புத்தி, இவர் தான் எனக்கு சொல்லணும், அவர் தான் எனக்கு சொல்லன்ட்டு இல்லை, இவர் யாருக்கு வேணா சொல்லலாம், ஏன்னா எல்லாம் ஒரே ஆவியில தான் இருக்கிறோம். சரிங்களா? சோ இதுல யாரும் பெரியவங்க சிறியவங்கன்ட்டு இல்லை, தப்பு எல்லாருமே பண்ணுவாங்க.
நான் தப்பு பண்ணா நீங்க சொல்லணும், நீங்க தப்பு பண்ணா நான் சொல்லணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒருத்தர் புத்தி சொல்றதுதான். சரிங்களா? சபையில வந்து ஒரு பாவம் நடக்குதுன்னா பார்த்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுங்க. இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். இது சரினா சரி, தவறுனா தவறு. போய் சொல்றது பாவம்னாக்கா பாவம், ஆமான்னு தான் சொல்லணும் நம்ம. குடிக்கிறது தவறா? ஆமா. அருவருப்பு அது பண்ணக்கூடாது. பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேர்ல்ட்ல, அது பண்ணலாமா கிறிஸ்டியன்ஸ்னாக்கா? பாவம், அது தேவனுக்கு அருவருப்புன்னு தான் நம்ம சொல்லணுங்க. சரிங்களா? அபார்ஷன் பண்றது சரியா அப்படின்னு யாராவது கேட்டா பைபிள் பிரகாரம் அது பாவம் தான் நம்ம சொல்லணும். பண்ணா அவங்க இஷ்டம், அது எப்படி வேணா பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். நம்ம எப்படி அதுல கொஸ்டின் அப்படியெல்லாம் இல்லைங்க. தேவனுக்கே அது பாவம்னாக்கா நம்மளுக்கு அதே தான். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு வசனம் நெகமியா 13ஆம் அதிகாரம் 24, 25. அங்க நீங்க பார்க்குறோம், அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோஸ் பாஷையில் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்கள் சிலர் அடித்து மயிரை பித்து, நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவர்கள் குமார்களுக்கு கொடுக்காமலும் அவர்கள் குமார்த்திகளில் ஒருவரையும் உங்கள் குமார்த்திகளில் உங்களுக்காகவும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேவன் மேல் ஆணையிட பண்ணி நான் அவர்களை நோக்கி. பாத்தீங்களா? ஆலயத்துக்குள்ள போறாருங்க சின்ன பசங்க, யூதர் பாஷை பேசாம வேற பாஷை பேசினுங்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த யூதருங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற ஒரு ஸ்திரீங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவன் அந்த பசங்களுக்கு கடவுள் மேல பக்தி இல்லை, அவங்க ஒரு பாஷை பேசினுங்கிறாருங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன பண்ணுகிறீங்க நீங்க, இப்படி எல்லாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேட்டு இந்த மாதிரி விஷயம் இஸ்ரேவேல்ல நடக்கக்கூடாது. நீங்க வந்து இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணவே கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிய பிக்கிறாருங்க. சரிங்களா? தாடியை பூச்சி இஸ்கிறாரு. கோவம் வந்துருது. அந்த மாதிரி கோவம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் எதுக்குமே விட்டு கொடுக்காம சமரசமே பண்ணக்கூடாது. வேர்ல்ட்லி பீப்புள் கூட சம்மந்தம் வச்சுக்கிறது, ரொம்ப வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அதிகமா பேசுறதுன்னா அவங்கள மாதிரி தான் நம்ம ஆகுங்க. நம்மள மாதிரி எல்லாம் அவர் பரிசுத்தவான் ஆகும்ன்ட்டு யோசிக்கவே மாட்டாரு. சரிங்களா? அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ரொம்ப அன்காம்ப்ரமைசிங்கா இருக்கணும் நெகமியா மாதிரி. சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு ப்ராமிஸ் பண்ண வைக்கிறாருங்க. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்ட்டு ப்ராமிஸ் பண்ண வைக்கிறாரு ஆலயத்திலே. நம்மளும் சபையில வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கும் போது நம்ம சொல்லணும், இந்த மாதிரி இருக்குது பிரதர், இப்படி பண்ணக்கூடாது, இனிமேட்டு நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு இது பண்ணணும். அதுக்கு மேல கேட்கலனாக்கா அதுக்கு தேவனுக்கு அவருக்கு விட்டுது. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம சத்தியத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. சமரசம் பண்றோமா உலகத்து கூட? நம்மளுக்கும் உலகத்துக்கும் வேறுபாடு இருக்குதா? நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னாக்கா உங்களையும் உலகத்தாரையும் பக்கத்துல நீங்க வச்சா நீங்களும் அதே மாதிரி நகை, அவங்களும் அதே மாதிரி நகை, நீங்களும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அவங்களும் அதே மாதிரி ட்ரெஸ்னாக்கா என்ன வேறுபாடு இருக்குங்க? ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா அதுல? நம்மள பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். உலகத்தை வெறுத்த மனுஷன் தெரியணும். உலகத்தை நேசிக்கிற மனுஷன் மாதிரி நம்ம நந்த கூடாதுங்க வெளியில. சரிங்களா? உலகத்தை வெறுக்கதான் சொல்லிக்கிறார் தேவன். இது வந்து கொஞ்ச நாள் அழிந்து போகிற உலகம். அவங்க வந்து நம்மள பெருமை பார்க்கணுன்றதுக்காக நம்ம ட்ரெஸ் போடுறது, நகை போடுறது இப்படி இருக்கவே கூடாது. சரிங்களா? இது உண்மை. இது நான் இப்படிதான் பேசிதான் ஆகணுங்க. இது நான் பேசுறது எந்த தவறும் இல்லை. பைபிள் இப்படிதான் தேவன் சொல்லியிருக்கிறாரு, நம்ம இப்படிதான் இருக்கணும். இதுல எந்த காம்ப்ரமைஸே கிடையாது நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்றது வேற பேசிக், டீப்பா கூட சொல்லுங்க, மேல இருக்கிற பேசிக் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் ஏன்னா நம்ம அவர்கிட்ட கத்துக்கலாம்னாக்கா, அவர்கிட்ட சுயநலமே இல்லை, சுயநலம் சுத்தமாவே இல்லைங்க. சரிங்களா? எப்படி சொல்றோம்னாக்கா, ரொம்ப பெரிய ஸ்தானத்துல இருக்கிறாருங்க. அந்த ராஜாக்கு வந்து கப்பேரரா இருக்குது, திராட்சை ரசம் ஊத்தி கொடுக்குற வேலை. ஜாலியா அங்கேயே இருந்துக்கலாம். வந்து இங்க கஷ்டப்பட்டு உயிருக்கு ஆபத்து வந்து அந்த வேலை செய்யணும்ட்டு என்ன அவசியம் இருக்குதுங்க? நம்ம சகோதர சகோதரிமார் கூட நிறைய பேர் இப்ப கூட வேலைக்கு போனாக்கா 1 lakh கிட்ட சம்பாதிக்கலாங்க. நம்ம மூத்த சகோதரி அவ்வளவுதான். இப்ப கூட அவர் நினைச்சாக்கா 1 lakh மேல சம்பாதிக்கலாங்க ஒரு மந்த்துக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஊழியம் பண்ணும்? தேவன் கொடுத்துக்கிற வேலை சுயநலம் இல்லைங்க. அதனால அவர் ஒன்றும் என்ன சொல்ல, அவருக்கு எந்த லாபமும் வர்றது இல்லை. அதனால வந்து தேவனுக்கு தான் மகிமை. சரிங்களா? இவர்கிட்ட அந்த குணம் இருக்குது. நெகமியா 2ஆம் அதிகாரம் 1-3. சரிங்களா? அர்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே,
இது மனதின் துக்கமோ ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானது. எதற்காக அவர் வந்து அழுகுறாருனாக்கா, துக்கப்பா இருக்கிறாருனாக்கா, என் ஊரு நாசமா போயிட்டுக்குது, என் ஜனங்கள்லாம் அழிஞ்சு போறாங்க, இதுக்காக தான் நான் வந்து நான் வந்து துக்கிக்கிறேன். அவருக்காக அவர் வந்து இது பண்ணல. பாருங்க, தேவனோட மனுஷன் எப்பவுமே வந்து மற்றவங்களுக்காக தான் கஷ்டப்படுவாருங்க, துக்கிக்குவாரு. சரிங்களா? இந்த குணம் அவர்கிட்ட நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம நெகமியா 5:14 இன்னொரு முக்கியமான கேரக்டர், நான் யூத தேசத்திலே அதிபதியா இருக்கும்படி ராஜாவாகிய அர்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாகிய நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை. 12 வருஷம் கவர்னரா இருக்கிறாருங்க அந்த ஊருக்கு. கவர்னர்ன்னு சொன்னாலே ரொம்ப பெரிய போஸ்ட். இப்ப தேவன் நம்மளை உயர்த்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய போஸ்ட் கொடுத்துட்டாருனாக்கா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்துடுங்க. இப்போ யூதரின் ராஜாக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப தாழ்மையா இருந்தாருங்க. நல்லா தேவன் உயிர்த்திட்ட பிறகு பாவம் செய்யறாங்க. இப்போ இவர் கவர்னர் ஆயிட்ட பிறகு நினைச்சிருந்தா ஜாலியா வாழ்ந்துருந்துக்கலாம். ஆனா அந்த கவர்னரோட சாப்பாடு கூட வாங்கி சாப்பிடல அவரு. எல்லாரும் மாதிரியே நானும் இருக்கிறேன், எனக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை, தேவன் தான் வச்சிருக்கிறாரு என்ன இப்படி, அதனால நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை. அந்த எண்ணம் இருந்ததுனால தான் 12 வருஷம் கவர்னருக்கு வர ஃபுட்டு கூட அவர் எடுத்து சாப்பிடலங்க. எந்த அளவுக்கு சுயநலம் இல்லாத ஒரு மனுஷனாக்குறாரு. தேவனோட பிள்ளைகள் இப்படித்தான் இருக்கணுங்க. சரிங்களா? நான் பெரியவன், தேவன் என்ன நானும் இவ்வளவு ஞானம் கொடுத்துக்கிறாரு, நான் எல்லாரோட சிறந்தவன். நோனோ, நம்ம யாருமே வந்து ஒருத்தருக்குன்னா ஒருத்தர் மேலானவங்களே கிடையாதுங்க. தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் லவ் பண்றாரு. சரிங்களா? இத்தனை நான் பெருசு, நீ பெரியவன், எனக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குது, உனக்கு இருக்குது, நோனோ, அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள வரவே கூடாது. சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு வந்து சுயநலம் இல்லாம இருக்கிறோம். சில பேர் எப்படி தெரியுமா, ஒரு முடிவு எடுத்துடுது, எல்லா சகோதரியும் அதுக்கு ஒத்து போகணும். மற்றவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு கேட்கறதே இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன் எல்லாரும் அதுக்கு இதாயிடணும், அந்த மாதிரி டைப்பு. அப்படி இருக்கக்கூடாதுங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பெனிஃபிட் ஆகுதுனாக்கா நம்ம பண்ணணும். நம்ம எதனா ஒரு வேலை செய்யுதுனாக்கா, இப்போ ஒரு பிரதர் கிட்ட நான் பேசுறேன், இப்போ டிசர்வ் பிரதர் நான் பேசுறேன், அவர்கிட்ட பேசினா நல்லா காசு கொடுப்பாரு, அந்த எண்ணத்துல அவர்கிட்ட பழகக்கூடாதுங்க. சரிங்களா? பிரதர்கிட்ட நான் பழகுறேன், அவர்கிட்ட இருந்தாக்கா நாளைக்கு நல்ல பெனிஃபிட் என்ன இருக்குது, நோ, இந்த எண்ணத்துல ஒரு மாயமாலமா ஒருத்தர்கிட்ட பழகவே கூடாது. அப்படி பழகினாக்கா உண்மையான சகோதரனே கிடையாதுங்க அவரு. சரிங்களா? மனசுல ஒரு எண்ணம் வச்சுக்கின்னு ஒரு சகோதரி கிட்ட பழகக்கூடாது. அந்த சகோதரி கிட்ட நான் பேசினா அவர்கிட்ட நல்ல பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும், நோ நோ. செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணுங்க. நம்ம வந்து இன்னொரு சகோதரனை மேலோக்கி வைக்கி பார்க்கணும் நம்ம. சரிங்களா? அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம உயிரை கூட அவங்களுக்காக தியாகம் பண்ணணும். இதுதான் உண்மையான அன்பு. அதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட என்னன்னா வாங்கிக்க முடியுமா வாங்கிக்கலாம், அந்த மாதிரி எண்ணத்தோட ஒரு சகோதரி கிட்ட பழகவே கூடாதுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து தேவன் கொடுக்குற எச்சரிக்கை. அடுத்து அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னாக்கா நேர்மை, சின்சியாரிட்டி ரொம்ப இருந்துச்சுங்க. ஒரு நாள் கூட வந்து அவரோட அந்த இது இருந்துச்சு இல்லைங்களா, போஸ்ட், அதை வந்து தவறா யூஸ் பண்ணல, ரொம்ப நேர்மையாகிறாரு. சின்ன விஷயத்துல கூட நம்ம உண்மையா இருக்கணும் சகோதரன் கிட்ட. ஒரு 10 ரூபாய் கூட கரெக்டா இருக்கணுங்க. சரிங்களா? தப்பு பண்ணிட்டு காசு வாங்கிக்கின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இருக்கிறது, ஒரு பேச்சு கொடுத்துட்டு அது நடக்காத அப்படியே இருக்கிறது, எல்லா தவறும் பண்றது. சரிங்களா? நான் எனக்கும் தெரியாது ஒரு தப்பு பண்றாருன்ட்டு, எனக்கு விரோதமா தான் பண்ணியிருப்பாரு. ஒன்றும் நடக்காத மாதிரி என்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒரு தவறு பண்ணாக்கா திருத்திக்கிற இது நம்மளுக்கு தான் தேவன் கொடுத்துக்கிறாருங்க ஞானம். நம்ம போயிட்டு அதை வந்து சரிப்படுத்தணும். இதனால நிறைய பேர் சபை கூட வருத்தலைங்க, சகோதரி ஏமாத்திட்டு அப்படி இருக்கிறாங்க நம்ம சபையில. சரிங்களா? இது பேசுறதுனால எனக்கு ஒன்றும் இது இல்லைங்க. தேவனோட சத்தை எப்படின்னா இப்படிதான் பேச ஆகணும், இதுல எந்த வெக்கமே இல்லை, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சரிங்களா? சோ என்ன பாக்குறோம்னாக்கா நெகேமியா 5ஆம் அதிகாரம் 10 நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவே அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம், இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. பாத்தீங்களா? கடன் நாங்க ஏராளமா கடன் கொடுத்துருக்கிறோம், எல்லாருக்குமே தானியமும் கொடுத்துருக்கிறோம், பணமும் கொடுத்துருக்கோம், ஒருத்தட்ட கூட வட்டியெல்லாம் வாங்க மாட்டோம். ஆனா இஸ்ரேல் ஜனம் வாங்கிட்டு இருந்தாருங்க. நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன்ஸ் தான் அதிகமா வட்டி கொடுறது பாத்துக்கிறீங்களா? பேர கிறிஸ்தவர்கள் வட்டி கொடுறது. ஆனா முஸ்லிம்ஸ் இதை கரெக்டா ஃபாலோ பண்றாருங்க. அவங்கள பார்த்தா நம்ம கேவலமா பேசுறோம், முஸ்லிம்ஸ் சரியில்லை, போய் பேசுறாரு அப்படின்ட்டு. ஆனா வட்டி கொடுறது இல்லைங்க. அவங்க என்னதான் நீங்க பண்ணுங்க, அவங்க வந்து தவறான இதுல கூட இருக்கட்டும், வட்டி கொடுவே மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பாவம்ட்டு அவங்களுக்கு தெரியுது. ஆனா கிறிஸ்தவங்களுக்கு அந்த மைண்டே இல்லை.
தேவன் கிளியரா சொல்லியிருக்கிறாரு இப்படி இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கவே கூடாது. ஆனா பண்றாருங்க. சின்சியரா இருக்கணும் நம்ம இருக்கிற சத்தியத்துல. மாய்மாலமா இருக்கிறது நோ. இதெல்லாம் தேவன் கண்டிப்பா வந்து இது கேட்குவாரு. இப்போ எந்த அளவுக்கு சின்சியரா இருக்கிறோம். இப்போ நெகமியா வந்து அந்த ராஜாவுக்கு ரொம்ப சின்சியரா இருந்ததுனால தான் நீ என்ன கேட்குறியோ நான் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து அனுப்புறாருங்க. இப்போ அவர் வேலை இடத்துல வந்து ரொம்ப சின்சியரா இல்லாம நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னு ஜாலியா இருந்திருந்தா அந்த மாதிரி பண்ணியிருப்பாரா? கேட்டு இருப்பாரா? கேட்டே இருந்திருக்குமாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரொம்ப சின்சியரா இருந்ததுனால தான் வந்து கேட்குறாரு, உனக்கு என்னவா பிரச்சனை, நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லா இடத்துலயும் சின்சியரா இருக்கணும். சகோதரர்கிட்டயும் சின்சியரா இருக்கணும், உலகத்தார்கிட்டயும் வந்து நம்ம நேர்மையா இருக்கணும். சகோதரர்கிட்ட மட்டும் நான் சின்சியரா இருப்பேன், உலகத்தார்கிட்ட அல்ல. நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் நம்ம நல்லவனுக்கு தான் இருக்கணுங்க. சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம தேவன் நம்மளை அழைத்திருக்கிறது. சில பேர் எப்படி தெரியுமா, அவனும் சரியில்லை, நான் அதனால தான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தேவன் எங்குமே சொல்லியே. ஒருத்தர் கெட்டவனா இருந்தா நீயும் அவங்களுக்கு எதாவது பண்ணுன்ட்டு அப்படி எங்குமே சொல்ல தேவன். சரிங்களா? தீமையை வந்து நன்மையால இது பண்ணுன்னு சொல்றாங்க தேவன். இந்த கேரக்டர் இருக்கணும். ஆபீஸ்ல எல்லாருமே வந்து நல்லா பிரேக் எடுக்கலாம், நம்ம உண்மையா வேலை செய்யணும். தேவன் பார்த்துன்னுக்கிறாருங்க. நம்ம வேலை செய்யறது இங்க இருக்கிற அந்த முதலாளிக்காக இல்லை, தேவனுக்காக பண்ணிருக்கிறோம். அந்த சின்சியாரிட்டி நம்ம கிட்ட இருக்கணும். அடுத்து அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா தேவனுடைய பயம். சரிங்களா? ஆயிடுச்சு, ஒன்று 5 minutes அங்கே முடிஞ்சிச்சு. தேவனுடைய பயம் அவர்கிட்ட கத்துக்கலாங்க. சரிங்களா? நெகமியா 5:15, நெகமியா 5:15ல எனக்கு முந்திருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்தது, அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 செக்கல் வெள்ளியும் வாங்கியிருந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ தேவனுக்கு பயந்திருந்ததால் இப்படி செய்யவில்லை. பாத்தீங்களா? ஜனங்க மேல அதிகாரமே செலுத்தலைங்க. நான் கவர்னர், எனக்கு மரியாதை கொடு, வட்டி அவங்க கிட்ட காசு வாங்குறது, டாக்ஸ் அதிகமா வாங்குறது, அதெல்லாம் சுத்தமா இல்லை. நான் சொல்றாரு, ரொம்ப ரொம்ப இதா இருக்கிறாருங்க. சரிங்களா? அந்த மாதிரி எல்லாம் நான் அதிகாரம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஏன்? தேவனுக்கு பயம். சரிங்களா? இப்போ நான் பிரதருக்கு விரோதமா பாவம் செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தேவனோட பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பண்ண மாட்டேன். நான் போய் அவர்கிட்ட மணி கேட்குவாங்க. என்கிட்ட தேவனோட பயம் எழுறதுனால தான் கொஞ்சம் கூட இது தயக்கம் இல்லாம அவருக்கு விரோதமா நான் பண்றேன். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த பிரதருக்கு விரோதமா தான் பண்றோம் பயிலாம் அப்படின்ட்டு. நோனும். நம்ம பண்ற ஒரு பாவமும் தேவனுக்கு விரோதமான பாவங்கள். சரிங்களா? மனுஷனுக்கு விரோதமா அல்ல. தாவீதராஜா அதுதான் சொன்னாரு. சங்கீதம் நீங்க 55 வாச்சிங்கன்னா, உங்களுக்கு விரோதமா தான் நான் பாவம் செஞ்சேன் தேவனு, உரியாக்கு விரோதமான்னு சொல்ல. ஜோசஃபா அதான் சொல்றாரு, என் எஜமானுக்கு விரோதமா நான் வந்து எப்படின்னு சொல்லுங்க, என் தேவனுக்கு விரோதமா உங்கள்கிட்ட நான் எப்படி தப்பா நினைக்குதுன்றாரு. தேவன் பயம் ஒருத்தன் மனுஷன்கிட்ட இருந்தாக்கா எந்த சகோதரனுக்கும் துரோகம் பண்ற எண்ணம் வராதுங்க, போய் சொல்ற எண்ணம் வராது, ஏமாத்துற புத்தி வராதுங்க. தேவ பயம் இல்லாதவங்கள்ட்ட தான் இது வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு தேவனோட பயம் நம்ம கிட்ட இருக்குது. இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இன்னைக்கு. அடுத்து பெருந்தன்மை அவர்கிட்ட நம்ம கத்துக்கலாங்க. பெருந்தன்மை, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற புத்தி, சரிங்களா, விட்டு கொடுக்குற புத்தி, இதெல்லாம் அதிகமாக அவர்கிட்ட இருந்துச்சு. அது வந்து நெகேமியா 5:17-18. ஸோ நெகேமியா 5:17 and 18, யூதரும் மூப்பருமான 150 பேரும் எங்களை சுற்றிலுமாய் இருக்கிற புறஜாதிகளிலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியிலே சாப்பிட்டார்கள். நாளொன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 150 பேர் அவர் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க டெய்லி. இதே கவர்னராக இருந்தால், இப்போ கவுன்சிலராக இருந்தாலே ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்கிறாருங்க, கிட்ட யாரையும் சேர்க்கறதில்ல அவ்வளோ ஈஸியா. அவரை பார்க்கணுன்னாலே ரொம்ப கஷ்டம். ஆனால் கவர்னராக இருந்துக்குன்னு எல்லாரையும் கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாருங்க. நான் பெரியவன் சிறியவன்ற அந்த எண்ணம் இல்லை. 150 பேர் புறஜாதிகள் கூட இருக்கிறாருங்க, உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன வேணும்னு தேவைகளை சந்திச்சு சாப்பிட வைக்கிறாருங்க. இதுதான் அவருடைய கேரக்டரு. சரிங்களா? இதை வந்து நம்ம பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கிறோம், ஹெல்ப் பண்றோம் பிரதர்களுக்கு. சரிங்களா? இன்னொரு பிரதருக்கு பாரமா இருக்கக்கூடாதுங்க, அவரோட பாரத்தை குறைக்கிறவங்களா நம்ம இருக்கணும். சரிங்களா? அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 10th பாயிண்ட், கடைசியான பாயிண்ட் நம்ம பார்த்து முடிச்சுக்கலாங்க. அவர்கிட்ட என்ன கற்றுக்கலாம்னாக்கா, இப்போ ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சாருங்க, ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணாரு, வெற்றிகரமாக முடிச்சாருங்க. இதே கேரக்டர் நம்மக்கிட்டே இருக்கணும். ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சாரு, அந்த ஆலய அந்த செவரை கட்டி முடியணும், இது அவரோட வேலை. டாஸ்கை 52 daysல கம்ப்ளீட் பண்றாருங்க. சரிங்களா? இது வந்து நெகேமியா 6:15. சரிங்களா? அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எல்லோல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 52 daysல முடிச்சாங்க.
இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருந்ததுனால தான் 52 நாள்ல முடிச்சாரு. சரிங்களா? ஜெபம் சரியா பண்ணல, தேவனோட பயம் இல்ல, நான் பெரியவன்ன்ற எண்ணம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருந்தா கூட முடிஞ்சிருக்காது அந்த வேலை. நம்மளுக்கா இந்த ஆவிக்குரிய ஓட்டம் சீக்கிரம் முடிக்கணும்னாக்கா இந்த கேரக்டர் எல்லாமே இருக்கணும். இது நம்ம முடிச்சோம்னாக்கா இதுல நமக்கு மகிமை இல்லை, தேவனுக்கு தான் மகிமை. அதை அடுத்த வசனத்துல பார்க்கலாம். 16, எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியானர் அனைவரும் கண்டபோது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இது தேவனால தான் முடிஞ்சிச்சுன்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? நாளைக்கு ராஜ்யத்துல நம்ம இயேசு கூட இருக்கிறோன்னு வச்சுங்களேன், இவரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோப்படுத்தணும், எவ்வளோ அவமானப்படுத்தணும். இயேசு கூடவே இருக்கிறாருப்பா இன்னைக்கு இவரு, நம்மளுக்கு அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு இந்த மனுஷன் இயேசு கூட இருக்கிறாரு அப்படின்ற அந்த இது வரும். இதே நம்ம கரெக்டா முழுமுச்சா ஓடலைன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நீனா பைபிள்னு சொல்லி போயிட்டு இருந்த, இன்னைக்குனா எங்க கூட நின்னுங்கிற வந்துட்டுன்னுவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். இது ரெண்டுமே நம்ம கையில தான் இருக்குது. தேவனோட பலன் நமக்கு தேவைங்க. சரிங்களா? ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த முழு மூச்சோட ஓடணும்னாக்கா கடைசி வரைக்கும், சரிங்களா, தேவனோட பலன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம எப்படி ஓடிக்கொண்டு இருக்கிறோம், இவ்வளவு வருஷம் ஆயிருக்குது. சரிங்களா? எவ்வளவு முன்னேற்றம் இருக்குது ஓட்டத்துல. இப்ப நாளைக்கு இயேசு வர்றாருனாக்கா அவர் கூட போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா? இப்ப பவுலுக்கு அந்த உறுதி இருந்துச்சு, அப்போஸ்தலருக்கு அந்த உறுதி இருந்துச்சு, இயேசு எப்ப வந்தாலும் நான் அவர் கூட போயிடுவான்ட்டு. சரிங்களா? இப்ப நாளைக்கு சடன்ல இயேசு வந்துட்டாருனாக்கா இப்ப நம்மளுக்கு அந்த பயம் வந்துடக்கூடாது, நான் கரெக்டா இல்லையே, நான் அவர் கூட போக மாட்டேன்னுட்டு அந்த பயம் வந்துடக்கூடாதுங்க. அதனால டெய்லி முழு மூச்சோட ஓடணும்னு வச்சுக்கோங்களேன், எப்போ இயேசு வந்தாலும் நம்ம அவர் கூட போகலான்ற அந்த மனதைரியம் நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்படி தேவனுக்கு நம்ம ஜெபம் செய்து தினந்தோறும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கலாங்க. நேமேக்கிட்ட இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? நம்மளும் அதே மாதிரி இருக்க தேவன் தாமே பேலன்ஸ் செய்வாராக. தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.